ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்க வேண்டும். மதுரை 6 ஏடிஜே நீதிமன்றம் அதை வாங்க சொல்லி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்துங்கள். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு அடிக்கிறேன். செருப்பாலையை அடித்து வீடியோ போடுறேன். இதை பிஜேபி கட்சி சார்பில் தொண்டர்கள் இந்த வீடியோவை மறைக்கக்கூடாது, வெளிப்படுத்த வேண்டும். இது எதற்காகனா, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு 2026 தேர்தலில் நடத்தலாம். நீங்கள் வேட்பாளராகவும் நிற்கலாம். இதுக்கு சம்மதிக்காமல் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி தேர்தலில் கலந்துக்கிற போகிறீங்கன்ற வச்சு தான் செருப்பால் அடிக்கிறேன். இதுக்காண்டி கேஸு நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெய 1லேயும் 6 ஏடிஜேலையும் நான் 1 கோடி ரூபா சேலஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஆகையால் 1 கோடி ரூபா சேலஞ்சு பண்ணியிருக்கிறேன். செருப்பு மாலையை போட்டு செருப்பை வச்சு அடிக்கிறேன். ரசிகனாக இருந்தாலும் சரி, கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் சரி, கட்சி தலைவனாக இருந்தாலும் சரி, என் செல்லுக்கு ஃபோன் பண்ணலாம். ஏன் ஜெயபாண்டி, நீ 75 நாளைக்குள்ளே மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருவியா? கொடு பார்க்கலாம் என்று சவால் விட சொல்லுங்கள் என்பதை இந்த 6 ஏடிஜே நீதிபதிக்கு கோரிக்கை எல்லாரும் எழுப்புங்கள் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்டுடைய பத்திரம். இதை வாசிங்கள். இதை வாசிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ என்னுடைய பத்திரம் மாணவர்களுக்கு நீங்கள் 3000 ரூபா கொடுக்குறீங்க ஒரு வீட்டுக்கு. ஆனால் ஒரு வீட்டில் 3 குழந்தை இருக்கலாம், 4 குழந்தை இருக்கலாம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைகள் படித்து முடித்த உடனே 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். எவ்வளவு? 7,02,000 ரூபா கொடுக்க வேண்டும். எப்படி என்றால், அவங்க படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகை 12 வருஷம் படிக்கிறாங்களா, 1ஆவதுலேருந்து 12 வரைக்கும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். சம்பளம் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வீடியோ போடுறேன். அப்போ சம்பளம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு அந்த அனுபவம் கூட இல்லைன்னா நீங்கள் எதுக்கு அரசியலில் நிற்க வேண்டும்? நீங்கள் படம் நடிக்கிறவனை பார்த்தா விஜய் நான் 200 கோடி வாங்குறேன்னு சொல்கிறான். 200 கோடி வாங்குகிற எச்சிக்கலை நாய் உன்னைய டிக்கெட் எடுத்து படம் பார்த்தான்ல, உன்னைய ஒரு நடிகை நான் உருவாக்கியிருக்கான்ல. நடிகை நான் உருவாக்குனது யார்? ரசிகர். அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை நடிச்சுட்டு இந்த படத்துடைய வசூல் பூரா இந்த மாணவ மாணவிகளுக்கு இன்ன பேங்கில் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் எடுத்துக்கலாம் என்று சொன்னதாக வரலாறு இருக்கா? ஆனால் ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கூலி வேலை, அதாவது ஒரு கட்டட தொழிலாளி, கூலி தொழிலாளி வேலை பார்க்குறேன். அந்த கூலி தொழிலாளி வேலையை பார்த்துக்கிட்டு இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். படிப்புக்கு சம்பளம். நீங்கள் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டிருப்பீங்களா? அப்படி இல்லை, படிக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் சம்பளம் கொடுக்க வேண்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆவது படிக்கிறவனுக்கு 25 ரூபா சம்பளம். எப்படி? 1ஆவது படிக்கிறவனுக்கு 25 ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டும். 2ஆவது படிக்கிறவனுக்கு 50 ரூபா கொடுக்க வேண்டும். 3ஆவது படிக்கிறவனுக்கு 75 ரூபா கொடுக்க வேண்டும். ஒரு நாள் ஒன்று இருக்குது. என்னங்க படிப்புக்கு ஃபீஸ் தான் கட்டுவாங்களே தவிர நீங்கள் என்ன சம்பளம் கொடுக்க சொல்கிறீங்க? ஆமாங்க, வீட்டில் தெண்டைச்சோரை சாப்பிட்டு தகப்பனுடைய உழைப்பில் வாழ்ந்துக்கிட்டு அந்த 12 வருஷமும் தகப்பனுக்கு அந்த பிள்ளை பிறந்து படித்து எந்த பலனும் கொடுக்கல. அந்த பிள்ளை ஒரு கடை வைக்கணும்னாலும் மறுபடியும் தகப்பங்கிட்ட ஏற்று பார்க்குது. உன் சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு அடமானம் கூட வைக்க முடியாது. அடமானம் வைக்கக்கூட
முடியாத ஒரு சர்டிஃபிகேட்டு 12 வருஷம் கழித்து நீ கொடுக்குறியே, அது இந்த மாணவனுக்கு தேவையா என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கேட்குறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த பத்திரத்தை வாங்க சொல்லி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்துங்க. 6ATJ நீதிமன்றத்தையும் அதே மாதிரி இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். மோடி இந்திய அரசியல் கட்சி சார்பில் 100 ஓட்டு போடட்டும் நேரடி ஒளிபரப்பில், அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அது எப்படியா, 1ஆவது படிக்கிறவனுக்கு 25 ரூபா சம்பளமா? ஆமாம், வருஷத்துக்கு 90,000 ரூபா. 2ஆவது படிக்கிறவனுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம். அப்போ 30 நாளைக்கு எவ்வளோன்னு பாருங்கள். அதே இது ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபா வருது. அப்படியே படிச்சுட்டு கடைசியில் 12ஆவது படிச்சுருக்கும்போது 300 ரூபா சம்பளம். அப்போ மொத்தம் கூட்டி பார்த்தோம்னா 7,02,000 ரூபா வருது. அப்போ 12ஆவது படித்து முடித்தோடனே 7,02,000 ரூபா கையில் கொடுத்து சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும். நீங்கள் இலவச திருமண உதவின்னு 10,000 ரூபா கொடுப்பீங்க, இலவச லேப்டாப்புன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க, இலவச செல்ஃபோன்னு கொடுப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த பிள்ளைய இந்த 7,02,000 ரூபாயில் வாங்கிட்டு திருமணமும் பண்ணிக்கிறங்க. அவங்க வீடுகளை கட்டணும்னாலும் அதுவும் அவங்க கட்டிக்கிடுவாங்க. சரியா? ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு என்னுடைய செல் நம்பர் இது. அதனால் டிஎம்கே கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி செருப்பு வச்சு அடிக்கும்போது இதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஆம்பளையாக இருந்தால் அந்தந்த கட்சி தொண்டைங்க, அந்தந்த கட்சி நிர்வாகிக ஜெயபாண்டி ஏண்டா அரசியல் கட்சி தலைவரை செருப்பை கழுத்தி அடித்த, என் தலைவன் மானம் உள்ளவன், அதுக்கு சவாலுக்கு ஏற்றுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி என்னிடம் ஃபோன் பண்ணி உங்கள் தலைவர் பேசி இந்த மாதிரி செருப்பு மாலை போட்டு செருப்பை கொண்டே அடிச்சிருக்கான் தைப்பொங்கல் அன்னைக்கு. அதனால் நீங்கள் ஜெயபாண்டிக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அவன் ஒரு தினக்கூலி, கட்டட தொழில் வேலை பார்க்குறவன். அவன் செய்ய முடியும்ன்றான். மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு பூரா சம்பளம் கொடுக்க முடியும்ன்றான். ஏன் நீங்கள் கொடுக்க முடியாது? ஏன் 200 கோடி வாங்குகிற விஜயன்ற பொண்டு பைய இவன் கொடுக்க முடியாதா? நான் தமிழர் கட்சி சீமானும் விஜயவும் ஆளுக்கு ஒரு மாவட்டம் கொடுக்கட்டும். எடப்பாடி ஸ்டாலினும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துலேயும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு தேர்தலில் நிற்கலாம் என்று சொல்லிவிட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு செருப்பை கழுத்திய அடிச்சிருக்கிறேன். இதை குறித்து நான் வந்து 6ATJ நீதிமன்றத்துக்கு நான் வந்து லெட்ரு அனுப்பியிருக்கிறேன், அக்னாலஜ்மெண்ட் கார்டு. அதே மாதிரி 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன். 5 நீதிமன்றமும் எனக்கு பிடிஜே இதில் மட்டும் அல்ல, இது 3ஆவது முறை அனுப்பியிருக்கேன். இந்த 3 முறை அனுப்பிய இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு தேர்தல் எனக்கு பதில் சொல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த முடியாது, நடத்தவும் கூடாது. 3 தடவை நான் லெட்டர் அனுப்பியிருக்கேன். 3 தடவை லெட்டர் அனுப்புனதுக்கு எனக்கு 6ATJ நீதிமன்றம் ஜெயபாண்டி நீ வந்து அந்த தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்ன்றிருக்க, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்றிருக்க, அதை கொடுத்து நிறைவேற்றி காமிக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கண்ணீரஞ்சலி செருப்பை கழுத்தி அடித்து போட்டிருக்கேன். செருப்பை கழுத்தி அடித்து போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதமரை செருப்பை கழுத்தி அடித்து செருப்பு மாலை போட்டிருக்கேன். மானமுள்ளவன் கட்சி தொண்டர்களோ தலைவர்களோ ஜெயபாண்டியுடைய கோரிக்கையை நீதிபதியை வாங்க சொல்லுங்கள், என்னுடைய பத்திர கோரிக்கையை. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசும். BO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.